ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க எடிட் பண்ணி போட்டுப்பாங்க, இல்லை பார்க்குறவங்க எடிட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி, இப்போ நான் என்ன போடுறேன்னா அதை ஹைலைட் பண்ணி போடுவாங்க. திமிராக பேசினார், பருப்பு மாதிரி பேசினார், இப்போ இது கூட டைட்டிலாக இருக்கும் அநேகமாக. ஸோ எடிட் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. ஸோ டேரக்டர்ஸ் வந்து படங்களை பண்ணுவாங்க, ஒரு சிலர் தான் உலகத்தையே உருவாக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு போல்டான பிரில்லியண்டான ஒரு கிரியேட்டர் தான் மிஸ்கின் சார். இவரை பற்றி சொல்றதுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நல்லா நடிக்கிறேம்மா, உங்களுக்கு நல்ல எதிர்காலம். அப்போ வாட் இஸ் ஃபன் சார்? யார் சார் பேசுகிறீங்க சார்? நீங்கள் இங்கே வந்து பேசுகிறீங்களா? இன்னைக்கு அந்த சம்சா சாடும்போது 10 பசங்க பார்த்தேன். அப்போ பேசினேன் அவங்கள்ட்ட. கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனிதர்களை பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் கிடச்சா கூட உடனே அவங்கள்ட்ட பேசணும். அவங்க அம்மா பேர் என்னன்னு கேட்குறேன்னு ஆசைப்படுவேன். அப்போ நான் கேட்டேன், எல்லாருமே ரொம்ப ஆம்பிஷியஸாக. ஒருத்தர் சொன்னால் இங்கேருந்து, சார் நான் அந்தியூர்லேருந்து நான் வந்திருக்கேன் சார். என்னப்பா பண்ண போகிறாங்க? நடிக்க வந்திருக்கேன் சார். ஓ ரைட். அப்போ நான் ஒரு பெரிய பேர் சொன்னேன். அவர் மாதிரி ஆமாம் சார் அப்படின்னா. நான் ஐரனியாக பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியல ஆக்சுவலாக. அவன் சில சமயம் நகை முரண்னு ஒரு வார்த்தை இருக்குது தம்பி தமிழில். நான் உங்களுக்கு கேலி பண்ணேன், புரியலையா அப்படின்னேன். அவனுக்கு புரியல கடைசி வரைக்கும். அந்த குழந்தைக்கு எப்படி புரியும்? ஃபாதர்கள் தான் காப்பாற்றணும் அவங்களை ஆக்சுவலாக. I'm not going to talk very coherently. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க எடிட் பண்ணி போட்டுப்பாங்க, இல்லை பார்க்குறவங்க எடிட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி, இப்போ நான் என்ன போடுறேன்னா அதை ஹைலைட் பண்ணி போடுவாங்க. திமிராக பேசினார், பருப்பு மாதிரி பேசினார், இப்போ இது கூட டைட்டிலாக இருக்கும் அநேகமாக. ஸோ எடிட் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. ஸோ எடிட்டிங்